ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கிராடு டெம்பிள், அதாவது சபிக்கப்பட்ட கோவில். நிறைய கோவிலில் நிறைய அம்சங்கள் இருக்குது. ஆனால் இந்த கோவிலில் இருக்க ரொம்பவே மர்மமான விஷயம் என்னன்னா, இரவு நேரங்களில் இந்த கோயிலுக்கு போனவங்க சிலையாயிருவாங்களாங்க அப்படின்னு தான் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த கோயிலில் இருக்க மர்மம் என்ன? கல்லாமாறு மனிதர்கள் கேட்கவே ரொம்பவே மிஸ்ட்ரியாக இருக்குல்ல. இந்த கோவில் ராஜஸ்தானில் இருக்கிற கோவில் தாங்க இந்த கிராடு டெம்பிள். இந்த கோவில் ரொம்பவே பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு. இதோட ஹிஸ்ட்ரி என்னன்னா, 11-12ஆம் நூற்றாண்டில் தாங்க இந்த ஹிஸ்ட்ரி நடந்திருக்கு. அதாவது 1153 1178 பீரியடில் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. கிங் சோமேஸ்வர் ஆட்சி, இவரோட ஆட்சி ரொம்பவே சிறப்பாக இருந்தது. அப்போது படையெடுப்பாளர்கள் தொல்லைகள் இருக்கிறதுனால சொல்லப்படுதுங்க, ஒரு முனிவர் தான் எப்படி படையெடுப்பாளர்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு கிங்குக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த கோவிலில் இருக்கும் மூலவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். ஆனால் மக்கள் யாரும் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் இந்த கோவிலுக்குள்ளே போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ஒரு சபிக்கப்பட்ட கோவில். சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் இந்த கோவிலுக்கு போனவங்க கல்லா மாறிடுவாங்க அப்படின்னு ஒரு சாபம் இருக்கு. மக்களும் இதை அதிகமாக நம்புறாங்க. துந்தலிநாத்னு ஒரு முனிவர் இங்கே தவம் பண்றாரு. அவரு தான் இந்த ஊர் மக்களுக்கு சாபம் கொடுத்ததாகவும் சொல்றாங்க. இதற்கு காரணம் என்ன? அவர் ஏன் சாபம் கொடுத்துருக்காரு? துந்தலிநாத் முனிவர் அவர் சீடர்களோட 12 வருஷம் தவம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு இரவு நேரத்தில் முனிவர் சீடர்களோட நகர்வலம் போயிருக்காரு. அப்போ அவரோட சீடர்களில் ஒருவருக்கு ரொம்பவே உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஊரில் எந்த ஒரு உதவி கூடமும் இல்லை. அதே மாதிரி ஊர் மக்கள் யாருமே உதவ முன்னாடியே வரலங்க. இந்த நிகழ்வால் அந்த சீடர் இறந்தும் போயிருக்காரு. இப்படி அவரோட சீடர் இறந்ததுனால தான் இந்த முனிவர் அந்த ஊருக்கே இப்படி ஒரு சாபத்தை விட்டிருக்காரு. படையெடுப்பாளர்கள் எல்லாருமே இந்த ஊரை படையெடுக்கும் போது, நான் தான் மன்னருக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை காப்பாற்றிருக்கேன், ஆனால் எனக்கு நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு இப்படி ஒரு சாபத்தை அவர் விட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த ஒரு காரணம் மட்டும் இல்லாமல் படையெடுப்பாளர்கிட்ட இருந்து இந்த கோவிலை காப்பாற்ற தான் இப்படி ஒரு கதையை நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். இப்படி சொல்லி தான் நாங்கள் கோவிலில் இருக்க சிலையை காப்பாற்றிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய ரிசர்ச்சில் இருந்து ஒரு டீம் இந்த கோவிலில் ஸ்டே பண்ணி நைட்டு ஃபுல்லாகவே ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. ஊர் மக்கள் சொல்கிற மாதிரி யாருமே சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் யாரும் இந்த கோயில் பக்கத்தில் வரவே இல்லை அப்படின்னும், நைட்டு ஃபுல்லாக நாங்களும் அந்த கோவிலில் தான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம், யாரும் நாங்கள் எல்லாம் கல்லாக மாறவே இல்லை, இது எல்லாமே சுத்த கட்டுக்கதை அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே இப்போ வரைக்கும் அந்த கோயிலை பற்றி சொல்லப்படுற அனைத்துமே உண்மை அப்படின்னு அங்கே சுற்றி இருக்க மக்கள் எல்லாருமே நம்பிட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்குமே சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமேலே யாருமே அந்த கோயிலுக்குள்ளே முன் வரவே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே அதை ரொம்பவே ஆணித்தனமாக நம்பிட்டு தான் இருக்காங்க. ரொம்பவே பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த கிராடு டெம்பிள் கோவில் இப்போ வரைக்குமே ரொம்பவே பராமரிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஆனால் இரவு நேரங்களில் அது ஒரு சுற்றுலாத்தலமாக அமையவே இல்லைங்க. ஆனால் பகல் நேரத்தில் ரொம்பவே அதிக சுற்றுலாத்தலமாக தான் அந்த இடம் காட்சி அளிக்குது. இந்த கோயிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையா இல்லை எல்லாமே கட்டுக்கதையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.